வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம்னா, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். இதில் நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட கண்டினியூஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சூரியன் டேஷ் நேரத்தில் நான் பொருளை டேஷ் வைத்தேன். இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது, நம்ம பார்க்கலாம். மறைந்த, மறைத்து, மறைத்து மறைந்த, மறைந்து மறைத்த, மறைத்து மறைந்த. ஆன்சர் இதுதான் சரி. சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை டேஷ் வைத்தேன், மறைத்து வைத்தேன். சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன். பொருள் வேறுபாடு அறிக. அழி, ஆழி. அழித்தல், நீக்குதல். அழினா அழித்தல், ஆழினா நீக்குதல்னு ஆப்ஷன் ஏ சொல்லுது. பி நீக்குதல் கடல், கடல் சக்கரம், சக்கரம் கடல். ஆன்சர் பி தான் சரி. அழினா நீக்குதல், ஆழினா கடல். அடுத்து திணை, திணை. இச்சொற்களின் பொருளை தரும் பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க. 2 சொல்லி நை, 3 சொல்லி நை கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பார்க்கலாம். உணவு பொருள், ஒழுக்கம். குறிஞ்சி அகப்பொருள், வயல் மருதம், ஒழுக்கம் புறப்பொருள். ஆன்சர் ஏ தான் கரெக்ட். அடுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. திருந்து, திருத்து. மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன். மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருந்தினேன். மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருந்தினேன். மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன். ஆன்சர் ஏ தான் சரி. மனம் திருந்துன்றது திருந்திய, கைதியின் விடைத்தாளை திருத்தினேன். இதுதான் கரெக்ட். அடுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையான தொடரை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. அடக்கு, அடங்கு. காவலர் அடக்க திருடர்கள் அடங்கினர். கரெக்டு. மனத்தை அடக்கினால் ஆசை அடங்கும். ஆசிரியர் அடக்கியதால் மாணவர்கள் அடங்கினர். ஆசிரியர் அடக்க மாணவர் அடங்கினர். அதாவது இதில் தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் அடக்கியதால் மாணவர்கள் அடங்கினர். ஆக்சுவலி கரெக்டான தொடர் தான் இது. ஆசிரியர் அடக்கியதால், அடக்குனா அந்த மீனிங் தான். அடங்கு அப்படின்னா மாணவர்கள் அடங்கினர். ஸோ சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். இரு வினைகளின் பொருள் அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்க. பொருந்து, பொறுத்து. மின் விசிறியை பொருத்தியது சரியாக பொருந்தி உள்ளதா என்று கவனி. அடுத்து மின் விசிறி சரியாக பொருத்தி உள்ளதா என்று பொருத்தி கவனி. மின் விசிறி சரியாக பொருந்தி உள்ளதா என்று கவனி. கவனி என்று அப்படின்னு மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. மின் விசிறி சரியாக பொருந்தி உள்ளதா, கவனி என்று பொருத்தி தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா, மின் விசிறியை பொருத்தியது சரியாக பொருந்தி உள்ளதா என்று கவனி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பொருத்தமான இணைகளை தேர்க. பிணைந்து, பிணைத்து. பாம்புகள் பிணைந்தன, பாம்புகள் பிணைத்தன, தாம்புகள் பிணைந்தன, தாம்புகள் பிணைத்தன. ஆன்சர் என்னென்னா, 4 ஆப்ஷனில் டி தான் கரெக்டு. 1 மற்றும் 4. பாம்புகள் பிணைந்தன, தாம்புகள் பிணைத்தன. ஆன்சர் டி தான் சரி. அடுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. கல்வியின் சிறப்பை டேஷ் மாணவன் சக மாணவர்களுக்கு டேஷ் சென்றான். உணர்த்தி, உணர்த்தி, உணர்ந்த, உணர்த்தி, உணர்த்தி, உணர்ந்த, உணர்ந்த, உணர்த்தி. ஆன்சர் பி தான் சரி. அதாவது கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான். ஸோ பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. கண்ணன் டேஷ் நிலையில் பானைகளை டேஷ். இந்த டேஷில் என்ன வரும்னு 4 ஆப்ஷன் இருக்குது, பார்க்கலாம். வனைந்தான், வளைத்த, வளைந்தான், வளைத்த, வனைந்த, வளைத்த, வளைந்த, வனைந்தான். கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வனைந்தான். டி தான் கரெக்ட். அடுத்து பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை கண்டறிக. மாலா டேஷ் விழுந்தாள். பள்ளத்தில், பள்ளத்தில், பற்றத்தில், பள்ளத்தில். ஆன்சர் பி தான் சரி. மாலா பள்ளத்தில் விழுந்தாள். ஸோ இதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இதில் வந்து பொருள் மாறுபட்டு இருக்கும். நம்ம அதை கரெக்டாக பொருத்தி எடுக்கணும். ஸோ இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.